ஸோ ஹாய் ஆல் வெல்கம் டு டே 2 ஆஃப் கோகர்ணா. ஸோ டே 2 என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டே 1 பார்த்துட்டு வந்தால் தான் அதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு புரியும். சரி, நாங்கள் டே 1 எண்டில் என்ன பண்ணிட்டோன்னா குட்லே பீச்சுக்கு போயிட்டோம். அது பக்கத்தில் தான் வந்து எங்களோட ஸ்டே வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர்ஸு. ஸோ நாங்கள் வந்து அங்கே டாம்ஸ் மாதிரி ஒன்று புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அது நல்லா இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலர் ஸ்டே பற்றி சொல்லணுன்னா இட் வாஸ் லைக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு குறைன்னா அவங்க வந்து ஹீட்டர் பைப் இல்லாமல் நம்ம ஹீட்டர் நார்மலாக ஹீட் பண்ணி போடுறது. அது ஒன்று மட்டும்தான். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட ஸ்டேக்குள்ளே இருந்தே வந்து குட்லே பீச்சுக்கு வந்து வழி அவங்களே வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ டே 1 நடந்த ஃபன் என்னென்னா, எங்களுக்கு குட்லே போகிறதுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டு சன்செட் பார்க்கறதுக்காக டே 1 ஈவினிங் வந்து வெளியே கிளம்பிட்டு வந்தோம். வந்துட்டு நாங்கள் வழி கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்ட்ரன்ஸில் போயிட்டு லெஃப்ட் எடுங்கன்னொடனே நாங்கள் லெஃப்ட் எடு வந்து என்னென்னா பில்டிங் அவங்க லெஃப்ட்டில் வந்து அவங்க அந்த குட்லேக்கு வந்து வழி வச்சுருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பில்டிங் வெளியே கேட்டுக்கு லெஃப்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட்டே எடுக்காமல் லெஃப்ட் ஆக்சுவலி பயமாக இருந்துச்சுன்னு ரைட் சைடு எடுத்துகிட்டு போனோம். பார்த்தா போயிட்டு கூகுள் மேப் செக் பண்ணிட்டு எங்களால் வழியே கண்டுபிடிக்கல. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அகெயின் ஹாஸ்டல்ஸ்க்கே வந்துவிட்டோம். அப்புறம் ஆட்டோலாம் போகலாமா அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து 200 மீட்டர்ஸ் தான் அப்படின்னு சொன்னனால ஆட்டோட்ட கேட்டால் அவங்களும் வரல. ஜஸ்ட் அவங்க வழி மட்டும் இந்த சைடு காமிச்சனால அப்புறம் எப்படியோ அவங்க எல்லோரும் லைக் 2-3 பீப்புள்ஸ் போனதை பற்றி ஃபாலோ பண்ணி நாங்கள் எப்படியோ போயிட்டோம் குட்லேக்கு. அப்புறம் போயிட்டு நாங்கள் அங்கே எங்களோட டின்னர் சாப்பிட்டு டே 1 வந்து கம்ப்ளீட்டட். ஸோ டே 2 வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சது விபூதி ஃபால்ஸும் கேவ்ஸும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அந்த ஸ்டேலேயே வந்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ட்ரெக்கிங் போய் 5 பீச்சஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி அவங்க வந்து பிளான் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அதை டே 3 வச்சுட்டு டே 2 நம்ம கோகர்ணா முடிச்சுட்டு டே 3 வந்து ஜஸ்ட்டு போயிட்டு நாங்கள் ட்ரெயின் கேட்ச் பண்ணிக்கலான்னு. ஸோ டே 2 7:30க்கு எந்திரிச்சோம். ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஷூஸ்லாம் போட்டுட்டு மார்னிங் 7:30 கிளம்பணும். ஃபஸ்ட்டு போனோன்னே குட்லே பீச்சு. ஸோ என்ன சொல்கிறது, வெரி ப்ளசண்ட்டாக ரொம்ப லைக் ஏர்லி மார்னிங் போனனால நல்லாவே இருந்துச்சு. ஸோ இதான் வந்து குட்லே பீச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் சன் ரைஸ் பார்த்துட்டு குட்லேயில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு ட்ரெக் பண்ணியே போகிறது. ஸோ வழி வந்து அவங்க கூட வந்தனால அவங்களுக்கு வழி தெரிஞ்சனால நாங்கள் அப்படியே ட்ரெக் பண்ணி போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பீச் பார்த்திங்கன்னா ஓம் பீச்சுக்கு வந்து நாங்கள் அப்படியே ட்ரெக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் இதில் எத்தனை பீச் 5 பீச் கவர் பண்ணோம். இதில் வந்து சொல்லப்போனால் என்னோடய ஃபேவரெட் வந்து ஓம் பீச் தான். ஸோ அந்த ஓம் பீச்சுக்கு வந்து நாங்கள் இப்போ தான் ட்ரெக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு குட்லே முடிச்சுட்டு அப்படியே வந்து வியூ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஓம் பீச்சு. இதுக்கு ஏன் ஓம் அப்படின்னு இந்த பீச்சுக்கு வந்து நேம் இருக்குன்னா, ஹிந்தியில் அந்த ஓம் லெட்டர் இருக்குல்ல, அது மாதிரியே வந்து அந்த பீச்சே வந்து அந்த ஷேப்பில் தான் ஆக்சுவலி இருக்கும். ஸோ போன பீச்சில் இது வந்து என்னோடய ஃபேவரட் பீச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அப்புறம் இங்கே ராக்லலாம் வந்து ஆக்சுவலி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. போகிற வியூலாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ஹாஃப் மூன் பீச்சுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதான் ஹாஃப் மூன். இது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ராக்ஸ்லாம் வச்சு. ஸோ நாங்கள் இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜூஸ் குடிச்சு சில் பண்ணிவிட்டு அந்த வியூஸை பார்த்துட்டே வந்து ஜாலியாக ஜூஸ் குடித்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. லைக் காமாக ஒரு பீப்புள்ஸ் கூட எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ரைவேட் பீச் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா அந்த மூவி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி ஃபீலிங். ஸோ இந்த அலையை பார்க்குறதுக்கும் அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் பக்காவாக வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி டே 1 அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சென்டரில் தான் ஆக்சுவலி கோகர்ணா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் நீங்கள் வந்து முருடேஸ்வர் ஹொனாவர் அங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹாஃப் வந்து யானா கேவ்ஸ் ஃபால்ஸ், மிர்ஜன் ஃபோர்ட்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி எங்களுக்கு ட்ரிப்பாகவே அது ட்ரெக்கிங் அமைஞ்சனால எங்கள் டே 2 பிளான் வந்து வெல் பிளான்டாக போச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எனி டவுட்ஸு ஏதாவது நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டவுட்ஸுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து லைக் என்ன ஃபேஸ் பண்ணோம், அதை நீங்கள் எப்படி வந்து இது பண்ணிக்கலான்றதையுமே நீங்கள் அட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.